வெல்கம் டு ஃபுடி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான கேரட் கப் கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுலில் 2 முட்டையை சேர்த்துருவோம். முட்டை 2ஐயும் சேர்த்து முதல்ல அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம வெண்ணெயோ இல்லை வேறு எந்த எண்ணெயோ யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ நம்ம முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட சுகர் சேர்த்துடலாம். 2/3 கப் சுகர் சேர்க்குறேன். இதில் எந்த சுகர் வேணாலும் சேர்க்கலாம். ப்ரௌன் சுகர் சேர்த்தோம்னா கொஞ்சம் கேக் நல்லா சாஃப்டாகவும் மாய்ஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம முட்டையையும் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். யூஸ்வலாக எப்போதும் வீட்டிலே இருக்கிற திங்ஸ் வச்சு மட்டுமே நம்ம இந்த கேக் பண்ணுறதுனால இது ரொம்பவே சிம்பிளானது. இப்போ நம்மளோட சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட 1/2 கப்பு கட்டியான தயிர் சேர்த்துருவோம். இந்த தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தயிர் ஒன்றா சேர்ந்ததும் 1/2 கப்பு பால் சேர்த்துருவோம். இது கொழுப்பு எடுக்காத ஃபுல் ஃபேட் மில்க்கு. எப்போதுமே கேக்கோ இல்லை எந்த ஸ்வீட்டோ செய்யும்போது கொழுப்பு எடுக்கப்படாத ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கேரட் சேர்க்க போகிறேன். இதில் 2 கேரட்டை நல்லா பொடியாக துருகி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கப்பு இருக்கணும். கேரட் நம்ம கொஞ்சம் பெரிய பீசஸாக துருகி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கேக்கில் அது கொஞ்சம் ரா ஸ்மெல் கொடுக்கும், பச்சை வாடை அடிக்கும். அதனால் எவ்வளோ பொடியாக துருகி எடுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக சீவி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட வெட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இனி ட்ரை மிக்சர் ரெடி பண்ணிடலாம். இதில் 1/2 கப்பு கோதுமை மாவு இருக்குது. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அடுத்தது அது கூட 1 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், அதாவது பட்டைத்தூள், அதையும் சேர்த்துருவோம். அது கூட 1.25 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுதான் நம்மளோட ட்ரை மிக்சர். இதுக்கப்புறம் கேக்குக்கு ஒரே ஸ்டெப் தான். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த கேரட் மிக்சர் கூட நம்மளோட மாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இது ஒரே பேட்ச்லேயே ஆட் பண்ணிடலாம், ஏன்னா இது ரொம்ப ட்ரையாக இருக்க போகிறதில்ல, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போது இந்த மாவை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஃபுல்லாக ஒன்றா மிக்ஸ் ஆகி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரது வரையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்மளுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் ஒரு மஃபின் டின் எடுத்து அதில் பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணி பேப்பர் கப்ஸ் லைன் பண்ணியிருக்கேன். அதில் 2/3 ஃபில் பண்ணி வைக்கணும், கேக் ரைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு. அதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸ் அல்லது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணலாம். ஒரு டூத்பிக் இன்சர்ட் பண்ணால் க்ளீனாக வர அளவுக்கு பேக் பண்ணால் போதும். நான் இந்த கேக்குக்கு ஒரு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணுறேன். இதுக்கு 1 கப்பு க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக சாஃப்டாக மிக்ஸ் ஆகும். எந்த ஃப்ராஸ்டிங்கும் இல்லாமலே கூட இந்த கேக் நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் ஆடட் டேஸ்ட்டுக்காக. ஃபஸ்ட்டு க்ரீம் சீஸை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஹேண்ட் மிக்சரோ இல்லை மிக்சியோ கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டாண்ட் மிக்சர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் மிக்சி ஜாரில் கூட இதை போட்டு ஒரு தடவை சுற்றிட்டு அதுக்கு பிறகு சுகர் சேர்க்கலாம். இப்போது 1/2 கப் சுகர் சேர்க்குறேன். எந்த சுகர் வேணாலும் இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம், ப்ரௌன் சுகர் தான் சேர்க்கணும்னு கிடையாது. இப்போது இந்த சுகரையும் க்ரீம் சீஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சுகரும் க்ரீம் சீஸும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட வெனிலா எசன்ஸ் சேர்ப்போம். இதுக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடும். க்ரீம் சீஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்குள்ளே ஆல்டர்னேட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்மளோட க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கேக்கில் அப்ளை பண்ணிடலாம். நார்மலாக ஒரு கத்தி வச்சு கூட நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதை எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ அப்ளை பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.